சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் அன்பே சிவம். இந்த உலகம் ஆரம்ப தோற்றத்தில் இந்த பூமியில் பிறந்தது. முதலாக பிறந்தது பசுமை. அந்த பசுமை முதல் பசுமை என்றால் புல், அருகம்புல். அந்த அருகம்புல் அதற்காகத்தான் இன்று முதல் கடவுளாக விநாயகப் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்ததும். சிவபெருமானுக்கு வில்வையாக உகந்ததாக இருந்தாலும் ஒரு காலத்தில் விநாயகப் பெருமான் தோன்றும் முன்னே சிவபெருமான் அவருக்கு தான் சமைக்கப்பட்டது அருகம்புல். முதல் உயிர் அதுதான். அதுக்கு பிறகு பல பசுமைகள் பிறந்து, அதுக்கு பல ஜீவராசிகள் பிறந்து, மனிதர்கள் பிறந்து, காலங்காலமாக இதுவரை 485 கோடி வருஷம் ஆகிறது இவ்வுலகம் உருவாகி. இந்த பூமியில் ஒரு உயிர் பிறந்தால் அது பிறந்துத்தான், அதுக்கு முடிவு கிடையாது. அது வம்ச வழியில் வரும். அதே போன்று ஜீவராசிகளும் அது போன்று தான். பறவை முதல் எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் அதே போன்று தான் வம்ச வழியில் தொடர்ந்து தான் செய்வார்கள். தெய்வங்களும் அதே நிலையில்தான் வம்ச வழியில் தான் தொடரும். இது போன்ற நிலையை முற்றும் உணர்ந்த இறைவன் என்பார்கள். இதுதான் அவர் உணர்ந்து ஒரு மனித குலத்தை வாழ வழி செய்த, இத்தனை காலம் செய்த வழிவகுப்பு. இன்று இராணுவத்திலும் பல வழிகளிலும் ஆயுதங்கள் தயாரிப்பதும், துப்பாக்கி ரிவால்வர் தயாரிப்பதும் பல வண்ணமாக செயல்பட்டு வருகிறது. இதுக்கு என்ன பொருள் என்றால், ஒரு மனிதன்தான் ஒரு ரிவால் ஆகிறான். ஆக மொத்த ஒரு மனிதன் உயிர் ஜோதி. அதே ஜோதி தான் இதில் செயல்படுகிறது. இந்த பூமி நிலையை காப்பாற்றி மனிதர் பிறவியை தொடரவும், அதிலே வழிகளை வகுக்கவும், மக்கள் வாழ வழிவகுக்கவும், உணவுப் பொருட்களுக்கு வழிவகுக்கவும், பல நிகழ்ச்சிகளை போன்ற நிகழ்வுக்கெல்லாம் இறைவன் கணக்கிட்டு செயல்பட்டு வந்த காலம் முடிவடைந்து விட்டது. இனி பூமியில் இடைவெளி கிடையாது. ஆகினால்தான் சில விஷயங்களை அவ்வப்போது உரைக்கிறார். இந்த மூடர்கள், இந்த நாட்டை ஆளும் அரசன்கள் மூடன்கள், முட்டாள்கள், என்ன வேண்டுமானாலும் கூறலாம். பெண் பித்தன் என்றும் கூறலாம், குற்றமில்லை. இவர் குடி குத்தனமாகத்தான் வாழ்கிறார்கள். மக்கள் முன்னதான் குடி கடிக்கவும் என்றார்கள். இவர்களே மது தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். இவர்களே கஞ்சா தயாரிப்பதற்கு அனுமதி தருகிறார்கள். அனுமதி தந்துவிட்டு சிகரெட் தயாரிப்பதற்கும் ஃபேக்ட்ரிக்கு அனுமதி தருகிறார்கள். ஆனால் இது பிடிக்காத, அதை தொடாது என்று இவர்கள் முன்னணி வைப்பார்களாம். இது எவ்விதத்தில் நியாயம்? அதே போன்று ஒரு ஆயுதமும் ஒரு மனிதனும் இந்த பூமி நிலை காக்கத்தான் அந்த மனிதனே அந்த உயிர் தான் இறைவனுடைய கணக்கு. அந்த உயிரை பல கருவிகளாகவும் பல வண்ணங்களாகவும் இறைவன் செயல்பட்டு வருகிறார் இதுவரை. ஆனால் இனி பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் இனி நீங்கள் ஆயுதங்கள் தயாரித்தாலும், ரிவால்வர் போன்ற எது தயாரித்தாலும் அது வேலை செய்யாது. காரணம், இதுவரை நீங்கள் செய்து அதை ஸ்டாக் வைத்திருந்தால் அது மட்டும்தான் செயல்படும். புதிதாக தயாரிக்கும் பொருள் செயல்படாது. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் மனிதனாகவே திருந்த வாழ வேண்டும். அவன் பிறவி எடுத்து இது போன்ற கருவிகளை உருவாக்குவதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் மீண்டும் மனிதன் எவ்விதத்திலும் பிறவி எடுக்கப் போவதில்லை. மனிதன் தூய்மையானால் அவன் உள்ளம் தூய்மையாகும், அவன் உடல் தூய்மையாகும், அவன் மண்ணில் மறைந்தாலும் அந்த மண் தூய்மையாகும். பின் எதற்கு இந்த கருவிகள் எல்லாம்? இன்றையிலிருந்தே அதை தடை செய்து வருகிறார் இறைவர். படிப்படியாக காலம் கடந்து செல்லும்போது இன்னும் 15 ஆண்டுக்குள் இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது. இது உறுதி. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. அதனால்தான் அவ்வப்போது வேகத்தை குறைக்கத்தான் இறைவன் அவ்வப்போது இந்த அரசியல்வாதிகளை திருத்த சொல்கிறார். தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. ஆனால் அரசியல்வாதி இருக்கலாம்.
அவர் வேலையை அவர் செய்யலாம். தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. தேர்தல் ஒன்று வைத்து இதுவரை மக்களை மடைமையாக்கி வைத்தது போதும். இனி தேர்தல் என்பது இருக்கக்கூடாது. நீங்களும் மனிதர் மக்கள் போன்றவன் இனியும் ஒரு மனிதன்தான். நீங்களும் மக்களோடு மக்கள் சேர்ந்து வாழ வேண்டுமே தனிகிற உனக்கு பவர் எதுவும் கிடையாது, இருக்கவும் கூடாது. விவசாயிகளுக்கு ஒரு தனி சட்டம் வரும், குடிமக்களுக்கும் ஒரு தனி சட்டம் வரும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு திட்டம் வரும். அவ்வழியில் தான் நடக்க வேண்டும். இறைவன் எல்லாம் வகுத்து விட்டார். அந்த நாள் இன்னும் வரவில்லை. வந்தால் அன்று புரியும் உங்களுக்கு. ஆனால் உங்களை எல்லாம் அன்பாக கொண்டு செல்லவே இறைவன் விரும்புகிறார். ஆனால் நீங்கள் திருந்தவில்லை என்றால் உங்களுடைய நிலைமை சில மோசமாக இருக்கும். இந்த ரிசர்வ் வங்கி ஒன்று வைத்துக்கொண்டு முட்டாளவன் ஒரு பணத்தை கேட்கும்போது பேப்பரை எல்லாம் நோட்டாக்கிவிட்டு கேட்டவருக்கு தருகிறான். எதற்காக வாங்குகிறாய்? இவ்வளோ பணம் வாங்கி கொண்டு போகிறாயே, இது எப்படி திருப்பி தர முடியும்? திருப்பி தர முடியவில்லை என்றாலும் அதுக்கு வட்டி கட்டுவதற்காக மக்கள் பாதிக்கப்படுவார்களே, இது எவ்விதத்தில் நியாயம்? இருப்பதை கொண்டு சிறப்புடன் செயல்பட வேண்டியதானே என்று கூற வேண்டிய நீதிமுறையை அவன் கூறவில்லை. காரணம் என்ன? அவன் உள் நோக்கம் வேறு. வெளிப்படுத்தினால் இது இறைவனுக்கு சிரமம். அதுபோன்று ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இங்கு எத்தனையோ நீதிமன்றங்கள் உள்ளது. இந்த உச்ச நீதிமன்றம் உயர்வாக நினைக்கிறான் மூடன். இந்த உச்ச நீதிமன்றம் இருந்து இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அவன் மாதத்துக்கு என்ன சம்பளம், அது எங்கிருந்து வருகிறது, ஏதா வருகிறது என்றது அவனுக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கிறது. நீதியோடு செல்பவன் நீதியோடு ஊதியத்தை வாங்க வேண்டும். நீதிக்கு மீறி ஊதியம் வாங்குகிறார். ஏடா ஒரு குடிமகன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய் எப்படியெல்லாம் உழைத்து வாழ்கிறார்கள். நாம் நீதித்துறையில் இருந்தும் நாம் முட்டாள்தனமாக மக்கள் வரி பணத்தை இந்த அளவுக்கு வாங்கி செலவழிக்கிறோம் என்று ஒரு நாள் அது யோசித்தானா அந்த மடையன்? கிடையாது. அவனுக்கு தேவை பணம். இவன் அரசியல்வாதி தேவை. இவன்களெல்லாம் இவன் செய்யும் குற்றத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக அவனுக்கு சம்பளம் தருவது. இவன்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கி எல்லாம் எத்தனையோ வழிகளிலும் மக்களை உயிரை எடுக்கும் நிலையில் எடுத்து அந்த பணத்தையே அவர் வாழை அடித்து பாசத்தை அறுத்து செயல்பட்டு விட்டார்கள். இந்த பாசம் அறுப்பதற்கு காரணம் இந்த பணம். இந்த பணத்தினால் பாசம் பறிபோனது. இதனால் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மதிப்பதில்லை. இந்த நிலைக்கு வர காரணம் இது போன்ற அரசியல்வாதிகள் இன்றல்ல அன்றல்ல முக்காலத்தில் உருவான காலத்தில் இருந்தே இவர்கள் வாழ்ந்து மண்ணில் மறைந்தவர்கள். இது போன்ற பேராசை உள்ளவர்கள், மூட நம்பிக்கையில் வாழ்பவர்கள், வாழ்ந்தவர்கள், மறைந்தவர்கள். அவர்கள் மண்ணில் இந்த உடல் மண்ணில் மறைந்ததினால் அந்த மண்ணில் இருந்து தான் நாம் இன்னும் உணவுப் பொருட்களை உண்டு வாழ்கிறோம். அந்த உண்டு வாயினா அவனுடைய உணர்வு, உணர்ச்சி, அவன் செயல்பாடு அனைத்தையும் மீண்டும் எழுந்துக்கு தான் செய்யும். எழுந்து மனிதனுக்கு தூண்டத்தான் செய்யும். ஆகினால்தான் இறைவன் இதுக்கு மேல் தூய்மையாக வேண்டும் மனிதன் எல்லாம், பூமியில் இடைவெளி இல்லை என்று உரைக்கிறார். இதை யோசித்து செயல்படுங்கள். இல்லையே உங்களுக்கு ஓட்டு வேணுமென்றால் உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு கவர்மெண்ட் என்று வைத்து செயல்படுகிறீர்கள் அல்லவா? நீங்களே ஓட்டு போட்டு நீங்களே செயல்படுங்கள். அப்போதுதான் இவன் செய்யும் குற்றம் அவன் கேட்பான், அவன் செய்தவன் கூப்பான். இந்த பொதுமக்களை பணத்தை வைத்து இதுவரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மூடன் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளான் 5 ஆண்டில். எதற்காக கடன் வாங்கினான்? ஆடம்பரத்துக்காக, மக்களை மடமையாக்குவதற்காக, அவர் கண் பார்வைக்கு எல்லாம் நன்மை இருப்பதாக காட்சியளிக்கிறான் ஒரு மடையன். இது போன்ற செயலெல்லாம் செய்வதற்கு இனி பூமியில் இடைவெளி கிடையாது. ஆகினால் இறைவன் உரைப்பதை கேளுங்கள், அது நன்மை அளிக்கும். இது போன்ற செயலெல்லாம் செயல்படக்கூடாது. இனி திரிந்து வாழுங்கள், திரிந்து செயல்படுங்கள். இங்கு தனியார் பள்ளிகளிலும் அதே ஆசிரியர் அதே பணத்தை கொடுத்தான் படித்து பட்டம் பெற்றவர். ஆனால் அவருக்கு ஊதியம் எவ்வளவு மிக குறைவு. காரணம், இவர்களுக்கு மட்டும் ஏன் உயர்வு தருகிறார்? இவன் செய்யும் குற்றத்தை கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காக இந்த கவர்மெண்ட் என்று தனி இவர்களே வகுத்து கொண்டு இறைவன் எந்த ஏட்டில் எழுதவில்லை.
மக்களுக்கு சேவை செய்யத்தான் அரசு. அந்த அரசு என்ற பெயரில் இருந்து மக்களை ஆட்டி படைக்கும் ஒரு மிருகம் இவன். இந்த மிருகம் எல்லாம் இனி வாழ்வதற்கு பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் திருந்தி வாழுங்கள். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.